ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம தமிழ்நாடு ஸ்கீம் பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த வீடியோவில் அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபாரினில் போய் படிக்கும்போது, அதாவது ஓவர்சீஸில் போய் படிக்கும்போது பார்த்திங்கன்னா மெயின்லி ஸ்டூடெண்ட்ஸுடைய எஜுகேஷனில் குவாலிட்டி கிடைக்கும், ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். தென் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமாகும். தென் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இன்ஸ்டியூஷனில் போய் படிக்க போவாங்க. மிகப்பெரிய இன்ஸ்டியூஷனில் போய் படிக்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அதிகமாக பேசுவாங்க. ஸோ எம்பவர்மெண்ட் அதிகமாக கிடைக்கும். ப்ளஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாரினில் போய் படிக்கும்போது கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். பட் இதில் நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. வெளிநாட்டில் போய் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்தந்த இன்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தென் வாழ்கிறதுக்கான காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ், டேக்ஸ், காஸ்ட் ஆஃப் லிவிங் இதுக்கு எல்லாத்துக்குமே பிள்ளைங்க இங்கேருந்து படிக்க போகும்போது பேங்கில் லோன் எடுத்துகிட்டு போய் படிப்பாங்க. ஸோ லோன் எடுத்துகிட்டு போய் படிக்கும்போது திரும்ப அந்த லோன் அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனாகவே இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் பேர்டனை மாற்றுறதுக்காக தான் தமிழக அரசாங்கம் இந்த ஸ்காலர்ஷிப்பை வழங்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை வழங்குறாங்க. ஸோ மெயின்லி பார்த்திங்கன்னா டு பர்சீவ் போஸ்ட் கிராஜுவேட் அண்டு ரிசர்ச் கோர்சஸ். இதை பார்த்துக்கோங்க, போஸ்ட் கிராஜுவேட் அண்டு ரிசர்ச் கோர்சஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃபினான்ஷியல் பேரியர்ஸை ரிமூவ் பண்ணுறது, எம்பவரிங் மார்ஜினலைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யார் வல்னரபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் அவைலபிள். ஸோ வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர், ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த ஸ்கீமோட மெயின் ஆப்ஜெக்டிவ். இந்த ஸ்கீமை என்றைக்கு லான்ச் பண்ணாங்க பார்த்திங்கன்னா 2021-22 இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸிமம் 36 lakhs வரைக்கும் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 36 lakhs, இதை பார்த்துக்கோங்க. இந்த லேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் கவர்ஸ் டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், விசா, மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஏர்ஃபேர் அதாவது ஃப்ளைட் டிக்கெட், எக்யூப்மெண்ட் அலவன்ஸ், டேக்ஸஸ் இதெல்லாமே சேர்த்து இன்க்ளூட் பண்ணி தமிழக அரசாங்கம் மொத்த செலவையும் பார்க்குறாங்க. 36 லட்சம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்கம் லிமிட், அதாவது ஃபேமிலி இன்கம் 8 லட்சத்துக்கும் கீழே இருந்துச்சுன்னா, பிலோ 8 lakhs இருந்துச்சுன்னா 36 லட்சம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபேமிலி இன்கம் 8 லட்சம் டு 12 லட்சத்துக்குள்ளாடி இருந்துச்சுன்னா 24 லட்சம் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இன்கம் 8 lakhsக்கு கீழே இருந்துச்சுன்னா 36 லட்சம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் 36 lakhs. இன்கம் 8 லட்சத்துலேருந்து 12 லட்சத்துக்குள்ளாடி இருந்துச்சுன்னா 24 லட்சம் இந்த ஸ்காலர்ஷிப்பை தமிழக அரசாங்கம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, தென் ஆதி திராவிடர் கன்வெர்ட்டட் டு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. இதை பார்த்துக்கோங்க, எஸ்சி, எஸ்டி அண்ட் அதே மாதிரி ஆதி திராவிடர் கன்வெர்ட்டட் டு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. ஸோ இந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு யூனிவர்சிட்டிஸ் ரேங்கிங், இந்த ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு 1000 பிளேஸில் வரக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் தான் போய் படிக்கணும். அதாவது அந்த யூனிவர்சிட்டிஸில் தான் போய் என்ரோல் பண்ணணும். அண்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 35 ஏஜ் லிமிட். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 35 ஏஜ் லிமிட். ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் டாக்டோரல் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 ஏஜ். அதாவது 1 ஏப்ரலில் பார்த்திங்கன்னா 40 ஏஜ் இருக்கணும். அண்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 2024-25 தமிழக அரசாங்கம் 8.94 கோடி இதற்காகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க.
கடந்த பட்ஜெட்டில் அதாவது 2025-26 வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 65 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 174 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 2024-25 சைக்கிளில் 174 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஃபாரின் எஜுகேஷன் கிடைக்கும், குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும், ஸ்கில் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து இந்தியாவில் வந்து திரும்பவும் மற்ற பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸாக மாறுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் இந்த ஃபினான்ஷியல் பர்டனை குறைக்கிறதுக்காக தான் தமிழக அரசாங்கம் 36 லட்சம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை தெளிவாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.